தேவனுடைய ஆசீர்வாதத்தை தயவுசு நல்லா கவனிங்க. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தெளிவா கேட்காத மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய ஜெபம் மாறாத மட்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் ஜெபம் குறுகலா இருந்துச்சு. நான் சில காரியங்கள் ரொம்ப சோர்ந்து போய் அவிசுவாசமா இருந்தேன். இப்ப அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, என்னை மேன்மைப்படுத்துக்க நன்றி, என்னை உயர்த்துவதற்காக நன்றி, என் தேவைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த கடனை அடைப்பதற்காக ஸ்தோத்திரம். முதல்ல அந்த கடையை அடையாம ஆண்டவரே ஜெபமான காலம் போயிடுச்சு, நிறுத்திட்டேன். அவர்கிட்ட போய் எக்ஸ்கியூட் ஆண்டவர் எப்படியோ அடைங்க ஆண்டவரை, இந்த கடனை நான் அடைக்க விரும்புகிறேன் ஆண்டவர், என்னை ஆசீர்வதிங்க. இந்த பிரச்சனை ஜெயிக்க விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவர்ல மேன்மை வர விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிங்க. கேட்கணும். என் ஜெப வாழ்க்கை ஆண்டவரே பிசாசு நான் கையை வச்சோன்னு கீழே விழுந்து கேட்கவே கேட்காத. ஏன் கையை வைக்கணும்? என்னை பார்த்தா நடுங்கணும் ஆண்டவரே சொல்லு. பிரச்சனை எனக்கு என்ன பயப்புன்னு சொல்லு. என்ன கேட்கணும்? ஆண்டு கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தெளிவும் ஆசீர்வாதத்தை கேட்கணும். தெளிவும் தேவைகளை கேட்க வேண்டும். தெளிவில்லாதபடினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கவே படமாட்டோம். பொதுவா நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கைக்கு, சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு குறை என்ன தெரியுமா? வழி தெரியாம புறப்படுறது. வழி தெரியாம போறவன் என்ன செய்வான்னா போய் நிறுத்துவார்த்தேன். ஏங்க இந்த ஊருக்கு இப்படி பழிகன்னு அவன் வழி சொல்லுவான். இங்கிருந்து அவனை விட்டு ஒரு மீறி போன 10 அடி 100 அடி கூட போயிருக்க மாட்டான். நிறுத்தி இன்னொருத்தனை கேட்பான். ஏன்னா அவன் சொன்ன வழி மேலே அவனுக்கு திருப்தி வரல. ரைட்டா? ஆசீர்வாதம் அப்படித்தான். உனக்கு ஒரு டைம் அப்டேட் பண்றாரு. இதுதான் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கார்னர். ஆசீர்வாதம் பிடிச்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்றேன், எனக்கு 10 லட்ச ரூபா வேணும். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா உண்மையாக உனக்கு தேவையாக இருக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறத தரமாட்டார். சில ஜபங்கள் ஆண்டவர் பதில் தருகிறார், சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரதில்லை. சத்தவை செகண்ட். அப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. நீ ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் வேணும்னா தெளிவா கேட்கணும், சரியானபடி அது உனக்கு தேவையா இருக்கணும். தேவையெல்லாம் வீட்டில் வாங்கி போட்டு ஆசீர்வதிக்க மாட்டார். அது உனக்கு உபத்திரமா இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்ட மாட்டாரு. அப்போ வேதனை வருது, துன்பம் வருது, அது உன்னோட டிசைட். நீ முடிவெடுத்துக்கிற மாம்சத்துல. தேவ திட்டம் இல்லை. தேவ திட்டத்தை காத்திருக்கும் போது அது மிகுதியான ஆசீர்வாதம் உங்களுக்கு தரும்.